வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாளைய தினம் தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வருகிறார் பிரதமர் மோடி. புதிய திட்டங்கள் தொடக்கம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க இருக்கிறார். பிரதமரை வரவேற்க வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேன், பெருமகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு கடிதமே எழுதியிருக்கிறார் திரு ஓபிஎஸ். அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு, என்டிஏவில் அதிமுக சேர்ந்த பிறகு நேரடியாக பிரதமரை சந்திப்பாரா இபிஎஸ் அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சிலருக்கு அப்பாயின்மெண்ட் ஓகே ஆகி இருக்கிறது அப்படின்ற முதல் கட்ட தகவல். ஆனால் அது யாருக்கு அப்படின்றது இன்னும் கேள்வியாக நீடித்து தொடர்ந்து வருகிறது. பிரதமருடைய வருகை ஒருபுறம் அரசனுடைய திட்டங்கள் தொடர்பானது அப்படின்னாலும், இன்னொரு புறம் பிரதமர் யாரை பார்க்குறாரு, எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, குறிப்பாக அதிமுக சார்ந்த கூட்டணி சார்ந்த, குறிப்பாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு கடந்த 2 மாதமாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த விவகாரங்களில் இந்த சர்ச்சைகளை தீர்த்து வைப்பாரா பிரதமர் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பிரதமருடைய சந்திப்பில் அவர்கள் சந்தித்து உறுதிப்படுத்துவார்களா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க மோடி வருகை கூட்டணி சர்ச்சைகளை தீர்க்குமா? சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், பிரதமருடைய வருகை ஒருபுறம் அரசு நிகழ்ச்சிகள், இது தேர்தலை நோக்கி ஏற்கனவே சுற்றுப்பயணம்லாம் தொடங்கிட்டாங்க. இது அரசியல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், இல்லை என்னென்ன கூட்டணி சார்ந்த நகர்வுகளுக்கு இது வித்திடும்? அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கடந்த முறை அமித்ஷா சொன்னதற்கு பின்பு இவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகளை தீர்ப்பது என்கிற இடத்தை பிரதமர் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதற்கான சாத்தியங்களும் இல்லை. அவங்கள பொறுத்தவரையில் அதிமுக என்றால் இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அணி, மற்றவர்களும் தங்கள் அணியில தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவியோ என்டிஏல இருக்காங்க, அவ்வளவுதானே. எடப்பாடியோட அவர்கள் இணக்கமாக இல்லையே தவிர தங்கள் கூட்டணியில தானே இருக்கிறாங்க. இல்ல அதை எடப்பாடி ஏத்துக்கணும்ல, அதான பிரச்சனைங்க. இல்ல அதாவது என்டிஏல இருக்காங்களான்னு கேட்கிறார். இருக்காங்க, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இபிஎஸ் கேட்கிறார். இல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பவில்லை என்ற போதும் பாஜக அதிகாரப்பூர்வமா அவங்களை யாரையும் கலட்டி விடல, அவர்களை அப்புறப்படுத்தல. அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் போகுது. அப்படிங்கிறப்ப அவர்கள் பகுதி சார்ந்த அரசியல், இப்போ டிடிவி தினகரனுக்கு அந்த அந்த மன்னார்குடி, அந்த தஞ்சாவூர் பகுதிகள், காவிரி, அந்த டெல்டா பகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக நம்பப்படுகிறது. அது மாதிரி தென் மாவட்டங்களில் இந்த பகுதிகளில் ராமநாதபுரத்திலிருந்து தேனி வரைக்குமான ஒரு செல்வாக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கி, முழுமையாக வாக்கு வங்கின்னு சொன்னாலும் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடைப்பட்ட சதவீதங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அவங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால யாரையுமே மிஸ் பண்ண மாட்டாங்கல்ல. எப்படி ஒற்றை தலைமை என்பது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. அதுல பாஜக எப்படி தீர்த்து வைக்கிற இடத்துல எப்படி இருப்பாங்க? அவர் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை உட்கட்சி பிரச்சனைகளை தலையிடக்கூடாதுங்கிறத அதை அமித்ஷா வெளிப்படையா சொல்லிட்டார். அதனால மோடியினுடைய வருகை என்பது அதிமுகவின் பிரச்சனையை தீர்க்காது. இல்ல இவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல என்ன நகர்வுகளை ஏற்படுத்தும்? இல்ல இவர்களுக்கு கூட்டணிக்குள்ள வருவதை தவிர வேறு என்ன சாத்தியங்கள் இருக்கிறது? ஏன் ஓபிஎஸ்க்கு விஜய் இல்லையா? ஒரு 3 எழுத்து கட்சி ஆட்சியை பிடிக்கும். அதாவது இவங்க அந்த அபிலாஷைகளை வெளிப்படுத்துறாங்கல்ல சார். ஓபிஎஸ் அணியினர் அந்த நகர்வுகளை நோக்கி போறாங்கல்ல. ஓபிஎஸ்ஸினுடைய வயதுக்கு, அரசியல் அனுபவத்திற்கு, அவர் கட்சி பொருளாளராக, அவர் இடைக்கால முதலமைச்சராக பல பொறுப்புகள் வகித்த அவருடைய அனுபவத்தோடு ஒப்பிடுகிற போது அவருடைய மகனுடைய வயது ஒத்திருக்கக்கூடிய விஜயின் தலைமை அவர் எப்படி ஏற்பார்? அப்படிலாம் சாத்தியங்கள் இல்லை. கூட்டணியா தானே போறது. அவர் கட்சியில போய் 2வது கட்டத்துல முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரு. முதலமைச்சராகவே ஏற்கனவே இருந்திருக்கிறார்ல பல முறை. நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி, ஜானகி அம்மா மாதிரி ஒரு குறைந்த காலம் இருந்தால் கூட அவர் முதலமைச்சராக தானே இருந்திருக்காரு. அவர் முன்னாள் முதலமைச்சர் பல இடங்கள்ல இந்த செகண்ட் அப்படின்றதை ஏத்துக்கிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டார். ஓபிஎஸ் திறந்த மனதோடு என்னை அதிமுக சேர்த்துக்கங்க, எனக்கு எந்த பதவியும் வேணாம், என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவர்களை மட்டும் அங்கீகாரம் செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. அதை கேளா செவியாக கேட்க மறுக்கக்கூடிய இரும்பு மனிதராக இருக்கிறாரு அவர். எங்க இதெல்லாம் எடப்பாடி கடந்த காலங்களில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜானகி அணியில தன்னை எதிர்த்தவர்கள் எல்லாரையும் தன்மையப்படுத்தி அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற பண்பை ஜெயலலிதா பெற்றார்களா இல்லையா? அந்த முன்னுதாரணத்தை எடப்பாடி பின்பற்றவே இல்லையே. தன்னை எதிர்த்தவர்களை, தன்னோட மாற்று கருத்து கொண்டவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு தான் தலைமை பண்பு.
தன்னுடைய நாற்காலி காணாமல் போய்விடும். ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா என் இடம் இல்லாம போயிடும், டிடிவி வந்தா நான் இல்லாம போயிடுவேன், சசிகலா வந்தாங்கன்னா டோட்டலா நான் காலி ஆயிருவேன்னு நினைக்கிறாருல. அப்ப அவருக்கு என்ன தன்னம்பிக்கை இருக்கிறது? இவருக்கு தான் காலம். அதாவது சார் இவங்கெல்லாம் அவரை எதிர்த்தவங்க, அவருடைய தலைமைத்துவத்தை எதிர்த்தவங்க. யாருங்க எதிர்த்தா? விமர்சனம் செய்திருக்கிறாங்க. சசிகலா எதிர்க்க சார். இன்னும் அவங்க தன்னை பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறாங்க. ஓபிஎஸ் கேஸ் லெவலுக்கு போயிட்டா வந்து கள அரசியல்ல இல்ல. இவங்க எல்லாம் கள அரசியல் இருக்காங்களே. ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் கள அரசியல் இன்னும் இருக்கிறதே. சசிகலா கூட கள அரசியல் இருந்து ஏறத்தால ஓய்வு பெற்றது போலதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் கள அரசியல் இருக்காங்களே. இவங்களை இழப்பதன் மூலமாக அந்த கட்சிக்கு வர வேண்டிய வாக்கு சதவீதம் குறைகிறது என்கிற போது அதை பற்றி கவலைப்படாம தன்னுடைய தலைமை, தன்னுடைய இருப்பு தான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேற சிந்தனை இல்லைங்கிறப்ப அவர் கட்சியை காப்பாத்துறதுலயே அவர் கோட்டை விட்டாரு. எப்படி ஆட்சியை கைப்பற்றுவாரு? தமிழகத்தை காப்போங்கிறாரு, முதல்ல கட்சியை காப்பாத்தலையே. கேட்போம். நான் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள்ட்ட பிரதமரை சந்திப்பவர்கள் மூலமாக இப்போ வந்து ஓபிஎஸ் சந்திப்பார், இபிஎஸ் சந்திப்பார், மற்றவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றார். சந்திப்பவர்கள் மூலமாக இந்த சந்திப்பினுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமா? இவங்கெல்லாம் சந்திச்சா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? என்டிஏ கூட்டணியில் நாங்களும் அங்கம் வகிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வாங்க. தமிழ்நாட்டு மக்களிடத்தில், வாக்காளர்களிடத்தில், அதிமுக தொண்டர்களிடத்தில் ஓபிஎஸும் இந்த அணியில் இணைந்து பயணிக்க விரும்புகிறார் என்கிற அந்த விருப்பத்தை மீண்டும் அவர் உறுதி செய்வதாக அமையும். திரு மோடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டுறல. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அவருக்கு உதவி செய்வார்கள். இந்த கூட்டணி வெல்வதற்கு, வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவுவார்கள். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு எதிராக இல்லை. அவர் தினகரனை பொறுத்த வரைக்கும் உங்க தந்தி டிவியோட இதுலயே நேர்காணல்லையே அவர் பதில் சொல்லுங்க. இல்ல, அது வந்து அவர் தனி கட்சியாக இருக்கிற காரணத்தினால என்டிஏல அவரை சேர்த்துக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நெருடல் இருக்கிற தயக்கம் இருக்கிற மாதிரி இல்லை. அவர் சேர்த்துப்பார். ஓபிஎஸ்க்கு அவர் சொல்றது, தனியாக ஓபிஎஸ் ஒரு கட்சியை துவக்கி தினகரனை போல அந்த கட்சி இந்த என்டிஏல இணைவதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஆனால் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காலம் கடந்து விட்டது என்றார். அது காலம் கடந்து விட்டதுன்னு இருக்கலாம், அல்லது அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. இதன் மூலமாக அவர் சாதிக்க நினைப்பது என்பது தலைமைக்கு போட்டியானவர்களை சட்ட ரீதியாக அப்புறப்படுத்துவதற்கு நினைக்கிறார். இப்ப இந்த தேர்தல் என்பது தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அப்படி அந்த நடக்கிற தேர்தல்ல அதிமுகவுக்கு யார் ஒரு முழுமையான தலைவராக இருக்க முடியும், இருக்க வேண்டும், அதுல போட்டியாளர்களை ஒதுக்கி விடுவதற்காக கட்சியில நான் சேர்த்த மாட்டேன், நீங்க வேணா தனி கட்சியா வந்தா தான் நான் சேர்த்துவேன். தனி கட்சி தொடங்கினா அதிமுக அப்படின்ற கிளைம் அடிபட்டு போகும். அந்த கிளைம் அவர் தொடர்ந்து இருக்கிற வழக்குகள், அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு, அது எல்லாமே போயிடும். தினகரனை போல அவரும் வேற ஒரு கட்சிக்காரர் இந்த தேர்தல் இருக்கலாம், அடுத்த தேர்தலில் இல்லாம போலாம் என்பதாக அதன் மூலமாக தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இதை பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவது என்றால் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு வலிமையான தோற்றத்தை கொடுக்கும். அதை நோக்கி அதிமுக காலம் கடந்து இல்லையா? ஏன்னா தினகரன் தனி கட்சி தொடங்கிட்டாரு. சசிகலா எப்பவோ வெளியில ஓபிஎஸ்ஐ எதிர்த்து 13 மேற்பட்ட வழக்குல ஒரு வழக்கை தாண்டி எல்லாவற்றையும் வெற்றி பெற்று விட்டார். எந்த அடிப்படையில் உங்களை கட்சிக்குள்ள சேர்த்து வர்றதுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் முதலமைச்சரா இல்ல அதிமுக தலைமையில் அதிமுக ஆளப்போகிறதா என்பதற்கான தேர்தலா, இல்ல அதிமுக கட்சிக்குள்ள யாருடைய தலைமை என்பதற்கான தேர்தலா? இப்ப நம்முடைய நோக்கம் என்ன? காலம் கடந்து விட்டதுன்னா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சா? இல்ல சார், இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளியில போயிட்டாங்க. போனா என்னங்க, அதான் அவர் அப்பா சொன்னாரு, ஜா அணி ஜே அணியில இணைகிற பொழுது ஜெயலலிதா அம்மா எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து தான் அந்த இயக்கத்தை வந்து வழி நடத்தினாங்க. அந்த அணுகுமுறை தேவை. அந்த அணுகுமுறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இல்லை என்பது ஒரு வருத்தமான செயல்.
அப்ப நீங்கள் இப்ப சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 43 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஒரு நேர்காணலில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நம்மளுடைய ஆட்சி நிச்சயமாக மீண்டும் அமையும் என்பதை. அது தாண்டி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி என்று ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏன் கொடுக்கிறாங்க? அதிமுக ஒரு 80 இடம் 90 இடம் தான் ஜெயிக்க முடியும். அவர்கள் மீதி இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் வென்று கூட்டணி ஆட்சியின் அது ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்படுகிற பொழுது முழுமையாக ஒரு 140 சீட் 150 சீட் இல்ல 130 சீட் என்று அதிமுக என்கிற கட்சி வென்று தன்னிகரற்ற ஒரு மற்ற கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லாம தனிப்பட்ட பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கலாம். அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி நழுவ விடக்கூடாது. அவர் தன்னுடைய சுயநலத்தை விட கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பதை விட கட்சி ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தணும். ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்களையும் சேர்த்துக்கிட்டா ஒரு பலம் தானே. அவங்க இங்கே இல்லைன்னா என்டிஏல இருக்க போறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல உள்ளேயே சேர்த்துக்கலாமே, அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. இல்ல, மறைந்த திரு கருணாநிதியுடைய முதல் மனைவியுடைய மகனான திரு மு.க. முத்துவுக்கு திமுகவில் எந்த வாய்ப்பு தரல. இரண்டாவது மனைவியுடைய மகனான மு.க. ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சொந்த அண்ணன் இரண்டாவது மனைவியுடைய இன்னொரு மகனான மு.க. அழகிரியை கட்சியில் கூட தயாரில்லை. கட்சியில் வெளியேற்றப்பட்டவர் கருணாநிதி மூலமாக திரும்ப சேர்த்துக் கொள்ள கூட தயாரில்லை திரு ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய தலைமை பதவிக்கு போட்டி வந்துவிடும் என்பதற்காக தன்னுடைய சொந்த அண்ணனையே கட்சியிலிருந்து வெளியேற்ற காரணமா இருந்தால் இன்றைக்கு வந்து சேர்த்துக்கவே இல்லை. அப்போ மூன்றாவது மனைவியுடைய மகளான கனிமொழியை மட்டும் ஏதோ ஒப்புக்கு பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு கருணாநிதியுடைய குடும்ப வாரிசு என்பது கூட இப்ப ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான் திமுகவுடைய தலைமை பதவிக்கு வரல. அங்க தலைமைத்துவத்துக்கு யாரும் போர்க்கொடியே தூக்கலையே சார். இல்ல, தூக்க மாட்டாங்க. அதான் அவங்க குடும்பத்தின் பிடியில் இருக்குங்க. கருணாநிதி குடும்பம் போய் இப்ப ஸ்டாலின் குடும்பம் கைமாறிடுது. இப்ப அழகிரி முட்டி போய் பார்த்தா முடியல, கனிமொழி அடிக்கடி மோதி பாக்குறாங்க முடியல. இப்போ 3 மனைவியில இரண்டாவது மனைவியுடைய உண்மை சொல்றேன். அப்ப இந்த நிலையில் இருந்தா திமுக மாதிரி இருந்தா அதிமுக பிரச்சனை. அதிமுக வந்து பல குடும்பங்கள் இணைந்த கட்சி. திமுக மாதிரி ஒரே குடும்பத்தை கைப்பற்றி கட்சி இல்ல. அண்ணா காலத்துல இருந்து 50 தலைவர்கள் அவங்க மகனெல்லாம் யாரும் தெரியல, வாரிசு யாரும் தெரியல, அவர்களே காணாம போயிட்டாங்க. ஆனா 50 தலைவர் எல்லா கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு ஒரு கட்சியை நாட்டை ஆக்கி வந்திருக்கிறது. அப்போ இதுல இருந்து மக்களை மீட்க வேண்டும். குறிப்பா சொன்னா திமுகவை அந்த குடும்பத்தை மீட்க வேண்டும். திமுக தொண்டர்கள் அப்பாவிகள் அவ்வளவு ஏமாந்து இருக்காங்க. எனவே அதுதான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த சுற்றுப்பயணம் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அதிமுக பொறுத்தவரையில யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம், அதிமுக பொதுச்செயலாக முடியும். இப்ப எடப்பாடியை சொல்றோம், எம்ஜிஆர் வந்தாரு, அம்மா வந்தாங்க, எடப்பாடியார் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம்னு எடப்பாடியார் இன்றைக்கு வர பக்கத்துல சி.வி. சண்முகம் சொல்றாரு, விஜயபாஸ்கர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு வர்றாரு. திமுக சொல்ல முடியுமா? எனக்கு பின்னால் துரைமுருகன், எனக்கு பின்னால் ஏவாவேல், எனக்கு பின்னால் பொன்முடி சொல்ல முடியுமா? அப்போ இந்த ஜனநாயகமே இல்லாத அடிப்படையே மோசமா இருக்கிற கட்சி திமுக. ஆனா அடிப்படை ஜனநாயகத்தோடு இருக்கிற கட்சி அதிமுக. எனவே இந்த கட்சியில் இது மாதிரி ஜனநாயகத்துலதான் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்கிறாங்களா சார்? எங்களை சேர்த்துக்கங்க சார், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு திருச்சியில நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து நாங்க காலில் விழுந்து கூட கேட்கிறோம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் சார். நீங்க சொந்த அண்ணனையே சேர்த்துக்கொள்ள மறுக்கிற ஸ்டாலின் எங்க நீங்க ஓபிஎஸ் ஒப்புறீங்க? அதாவது ஒரு கட்சி மீது தொடர்ந்து வழக்குகள் நடத்தி வைகோவை சேர்த்தாங்களா? வைகோ என்ன பண்ணாங்க? இன்னைக்கு வைகோ என்ன பண்ணாங்க? இன்னைக்கு அதாவது திமுக என்பது அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து யாராவது வெளியிலிருந்து ஒருவர் நெருக்க தயாராகிவிட்டால் அவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிங்கிறது திமுகவின் பாணி. கருணாநிதி வந்தாரு, ஸ்டாலின் பண்றார். இதுதான் அந்த கட்சியின் சாபக்கு. அதிமுக மாதிரி இல்ல. அதிமுக ஜனநாயகம் தான். அந்த ஜனநாயகத்தை தாக்குற இயக்கத்துல திரு ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய தவறு பண்ணார். கட்சியை சிதைக்கிற முயற்சியை ஈடுபட்டார். இது யாருமே ரசிக்கல. ஒரு 3 ஆண்டு காலம் அதிமுக மிகப்பெரிய சின்னாமனப்பட்டது, எல்லாரும் பேசிக்கொள்ள ஆளாக்கி வந்தது. ஆனால் இந்த நிலையை மாற்றி ஒரே ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கிறார். வெளியில இருந்தப்போ ஒரு 3% ஓட்டு நீங்க சொல்றீங்க. தினகரனால சில தொகுதிகளில் தோல்வி ஏற்பட்டது, அவர் பிரிச்ச ஓட்டால. இன்னைக்கு நாளைக்கு ஓபிஎஸ் ஒருவேளை தனிச்சு நின்று பிரிச்சுட்டா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்கல்ல.
இல்ல மக்கள் நல கூட்டணியால வைகோ மூலமாக திமுக கூட சின்னவன்பட்டது. அழகிரி கூட கட்சி தென் மாவட்டத்தில் பாதி பேர் ஆட்சியா இருந்தது. அப்பயே நீங்க அழகிரி சேர்த்துக்கோம்ல. ஏன் வைகோ அன்னைக்கே சமரசம் பண்ணல? அப்ப உங்களுக்கு அதிமுக நியாயமா? நீங்க மட்டும் சொந்த சேர்த்த மாட்டீங்க, அதுக்கு நியாயம் பேச மாட்டீங்க, இங்கே பேசுவாருங்க. இது அதிமுக நிலைப்பாடுங்க. அதிமுக என்ன முடியும் அதான் இருக்குங்க. இன்னொரு சொல்லி இன்னொரு வற்புறுத்தி இன்னொரு சேர்த்துங்க ஊடகத்தில் சொல்லி எல்லாம் சேர்ந்த அவசியம் இல்லைங்க. அதிமுகவுக்கு எது சரியோ அதான் செய்யும். நாளை பின்னால் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து விளைவிப்பதாக இருக்கு மாறலாம். அந்த 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 எண்ணம் கொண்டு இருக்கலாமுங்க. எனவே சேர்த்துக்கலாம் அவசியம் இல்லை. அதாவது அதிமுக இப்பொழுது தன்னை உறுதியாக நிலையிட்டு விட்டது. ஏன்னா கடந்த 3 ஆண்டு காலம் பட்ட சோதனை எல்லாம் கடந்து இப்போதே நிம்மதியா போயிட்டு இருக்குது. இந்த நிம்மதி கடையில இவெல்லாம் சேர்த்து கொண்டு மீண்டும் ஒரு சங்கடத்துக்கு ஆளாகக்கூடாது. நீங்க சாதி ரீதியாக தென் மாவட்டத்தில் அவங்க பெரிய இந்த மாதிரி எல்லாம் பிரித்து பேசக்கூடிய அதிமுக இல்ல. அப்படி பேசுறது அவர்கள் அந்த மாதிரி மனசுல எண்ணத்தை வச்சு வச்சத்தை வச்சு பேசுறாங்க. அதிமுக தமிழ்நாட்டை சமமாக பார்க்கிறது. சாதியோ மதமோ இனமோ மொழியோ கடந்து அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக. எனவே இந்த இயக்கத்தின் மீது எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்யணுமோ எல்லா சூழ்ச்சியும் பண்ணாங்க. எல்லா சூழ்ச்சிகளையும் முறியெடுத்திருக்கிறது அதிமுக. எனவே 2026 மக்களை நிச்சயமாக காக்கும், தமிழகத்தை எடப்பாடி தலைமையில மீட்குங்க. ஓகே, சூழ்ச்சி செஞ்சவங்களை சேர்த்துக்கங்கன்னா எப்படி சேர்த்துக்குவாங்க அப்படின்றத கேள்வியா. அதாவது இந்த கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் துவக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. இது எம்ஜிஆருடைய கட்சி. அந்த கட்சியில் எல்லோரும் இணைந்து பயணித்திருக்கிறார்கள். யார் தலைமை என்று வருகிற பொழுது பல பேர் போட்டி விடுவாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது, பல பேர் சீட்டு கேட்பாங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்றவங்களையெல்லாம் ஒதுக்கிடுவாரா என்ன? எல்லோரையும் அரவணைத்து சென்று அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பாரா? இல்லை நீங்கள் எனக்கு போட்டியாக சீட்டு கேட்டீங்க, அதனால இவரை கட்சி விட்டு நீக்கிருங்க, இவர் சூழ்ச்சி செஞ்சார், எனக்கு சீட்டு கிடைக்க விடாமல் இவர் பலகீனப்படுத்தினார், சூழ்ச்சி செஞ்சார் அப்படின்னு எடுத்துக்குவாங்களா என்ன? தமிழ்நாட்டு அரசியல் அது இல்லை. அது ஒரு சுயநலமான போக்கு. கட்சியை தனதாக்கி இல்லை, ஒரு 3 வருஷம் அவர் சொன்ன மாதிரி அதிமுக பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக பேசப்படுது. அதிமுக உடஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு, அங்கே 4 எம்எல்ஏ அப்படின்னு. அதற்கெல்லாம் யார் காரணம்? அந்த இழப்புகளுக்கு யார் காரணம் இருக்குல்ல? இல்லை, இரட்டை தலைமை என்று ஏற்றுக்கொண்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒற்றை தலைமை என்று மாற்றுகிற பொழுது கருத்து வேறுபாடுகள் வருவது இயற்கை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எந்த நிபந்தனையுமின்றி நான் அதிமுகவில் இணைந்து கொள்கிறேன் என்று ஓபிஎஸ்ஏ அறிக்கை விட்டார். மற்றவங்க பேசினதையெல்லாம் விடுங்க. இப்போ இது மாதிரி நாவலர் கலைஞர் காலத்தில் நடக்கலையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ் நடக்கலையா? அம்மா காலத்தில் ஆர்.எம். வீரப்பன், காளிமுத்து நடக்கலையா? அப்போ அவர்களெல்லாம் என்ன அணுகுமுறையை கையாண்டார்கள்? எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து நாவலர் கலைஞரோடு போட்டி போட்டார். எம்ஜிஆர் மீது எஸ்டிஎஸ் ஊழல் புகாரை கொண்டு போய் கொடுத்தார். திருப்பி அந்த எஸ்டிஎஸ் கட்சியில் இணைத்து கொண்டார். ஆர்.எம். வீரப்பன் அவரை அம்மா அழைத்து, அவர் கூட கேட்கல, அழைத்து இந்த இயக்கத்தில் அவரை இணைத்து கொண்டார். அப்ப அதுதான் ஒரு அரசியல் நாகரீகம், பண்பாடு, ஒரு அரசியல் தலைவருக்கான அணுகுமுறை. இது தனிப்பட்ட சொத்து எடப்பாடி பழனிசாமி இது அல்ல. அப்ப எல்லோரையும் அரவணைத்து ஏன் அவங்கள அதை செஞ்சாங்க? நோக்கம் ஆளுகிற திமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பது தானே ஒழிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நோக்கம் ஓபிஎஸ் வீழ்த்தணும். ஒரே கல்லுல பல மாங்காய் அடிக்கிறதுக்கு அவர் நினைக்கிறார். இல்ல சார், அதிமுக நான் தான் இடத்துல ஓபிஎஸ் அவர் வீழ்த்திரலையா இன்னும்? இல்ல, அவர் கிட்டத்தட்ட நான் தான் எந்த நிபந்தனையும் இன்றி இணைகிறேன்னு சொல்றே வீழ்ந்துட்டாரு. அப்ப ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியே அண்ணே வாங்கண்ணே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டானே, நான் சேர்த்துக்கிறேன்னே, நீங்க அந்த கேஸ் எல்லாம் வேண்டாண்ணே, அதை வித்ரா பண்ணிடுங்க, நம்ம சேர்ந்து பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த பிரச்சனை சுலபமா கூட முடிஞ்சிரும். இல்ல நீங்க கேஸ் போட்டீங்கன்னா யார் போடாம இருப்பாங்க? அதிமுக ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களுக்கான அகாமடேஷன் இதெல்லாம் பிரதமருடைய வருகை தீர்மானிக்குவா? பிரதமர் வருவது என்பது முக்கியமான 2 நிகழ்ச்சிகளுக்கு வருகிறார். நாளை இரவு 8 மணிக்கு அவர் தூத்துக்குடியில் அந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைத்துவிட்டு ரயில்வே கட்டமைப்புகள் பணிக்காக 1050 கோடி ரூபாய் அதற்கும் இனாக்குரல் செய்துவிட்டு
F-17 விமானத்தில் அவர் நைட்டு திருச்சி வந்து போறாரு. திருச்சி ஏர்போர்ட்டில் பக்கத்தில் ஸ்டே பண்ணுறாரு, கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மறுநாள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகிறாரு. அதில் வந்து ராஜேந்திர சோழனுடைய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்காரு. ஆமாம், அந்த இடையில நாளைக்கு நைட்டு வந்து திருச்சியில் ஸ்டே பண்ணும் பொழுது அதிகாரப்பூர்வமாக 2 பேரையும் சந்திக்க போகிறதாக தகவல் ஒன்றும் வெளியாகவில்லை. ஆனால் அநேகமாக 2 பேரும் சந்திப்பார் என்று தான் தோன்றுகிறது. சில வட்டாரங்கள் சொல்கிற தகவல் படி 2 பேரும் சந்திக்கிற வேலைகள் நடக்கும். சந்தித்து ஏன்னா பொறுப்பு இருக்கிறது, சந்திக்கிறதுக்கு 3வது ஆள் மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த கட்சி 2வது அது மெயின்டைன் ஆனதுக்கு காரணம் பிஜேபி. அந்த அம்மா இறந்த பிறகு, ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த கட்சி திரும்ப செயல்பட்டதற்கு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்ததற்கு பின்னால் அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வரும்போது அந்த அப்போவே அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சது. இதெல்லாம் இந்த உத்தரவாதங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓபிஎஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, எடப்பாடியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ் அதை எனக்கு தெரிய அவர் அதில் எதுவும் மீறின மாதிரி தெரியல. பதவி முடிஞ்ச உடனே, அந்த ஆட்சி காலம் முடிந்த உடனே அவர் கட்டங்கட்டி நீக்கப்பட்டு விட்டார். அவர் ஒரு நிராயுத பாணியாகி விட்டார். அவருக்கு எந்த இதுவும் இல்லாமல் போயிட்டது. எல்லா இடத்துலையும் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேஸு மற்ற விவகாரங்கள்லாம் வின் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போது நம்முடைய சகோதரர் பழனிசாமி கேசிபி அவர்கள் சொன்னது போல் எம்ஜிஆர் 80ல் எம்ஜிஆர் தான் கட்சி, எம்ஜிஆர் தான் கட்சி, வேறு எல்லாம் அப்பாற்பட்டது. அந்த மாமனிதர் ஆரம்பித்த அவர் கட்சியில் இவ்வளோ பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட ஓரளவுக்கு மேலே போன உடனே, தலைக்கு மேலே போன உடனே அவரே நான் பதவி விலகிறேன், நீங்கள் நடத்துங்க கட்சியை சொன்னது உண்டா இல்லையான்னு கேளுங்க. நான் விலகிறேன், நீங்கள் நடத்துங்க கட்சின்னு சொன்ன உடனே எல்லோரும் காலில் விழுந்துட்டாங்க. அது கட்சின்னு வந்ததுக்கப்புறம் அது பொதுமக்கள் சம்மந்தப்பட்டது. பல தொண்டர்கள் உணர்வுகள் எல்லா தரப்புலேயும் இருந்து அவங்களுடைய எண்ணங்கள் அவங்கள கொண்டு அதில் அடகு வச்சிடுறாங்க. கட்சியின் உடனே தன்னை கொண்டு அதில் அடமானம் வச்சிடுறாங்க. பொது விஷயம் தன்னுடைய பிழைப்பு வாழ்க்கை இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக அவர்கள் அதில் கொண்டு தன்னை கொண்டு அதில் ஒப்படைத்திடுறார்கள். அப்போ அப்பேற்பட்ட தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அப்படி தொண்டர்கள்லாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி சைன் பண்ண முடியும். அப்போ அந்த நிலைமைக்கு ஆபத்து வருது, இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதையே நான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நான் எதுக்கு முதலமைச்சர், நான் எதுக்கு தலைவராக இருக்கணும், நான் விலகிறேன் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னார்னா எவ்வளவு மனம் நெகிழ்வு அது ஏற்பட்டு அவருக்கு மன உளைச்சல். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தலைவராக இருக்கிறவர் கல்லூரி மங்கனை போல இருக்க முடியாது. ஒரு தலைவருக்கு கல்லூரி மங்கன் கேரக்டர் இருக்கக்கூடாது சார். அந்த விமர்சனம் சரியா இருக்காது. நான் அவரை சொல்லலை, நான் பொதுவாக ஒரு கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் வந்து இப்படி இருக்கிற மனசோடலாம் இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. உலகம் பூரா அது நடந்ததில்லை. கடந்த 1000 வருஷ ஹிஸ்ட்ரி நான் ஒரு வரலாற்றாளருங்கிற முறையில் சொல்கிறேன். பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, பெரிய என்னென்னவோ நடந்திருக்கு. ஆனால் இவ்வளவு இறுக்கமான மனசோட யாரையும் பார்த்ததில்லை. இப்போ இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பாருங்க, காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று, காலையில் இந்தியாவுக்கு எதிராக பேசுவார், சாயங்காலம் இந்தியாவை ஆதரிச்சு பேசுவார். அந்த மாதிரியும் பேச இல்லை, அந்த நான் அவ்வளோ தூரம் நோக்கம் என்னன்னா தங்க விலை ஏறிடும், திரும்ப நோக்கம் என்னன்னா தலைவருங்கிற இறுக்கத்தில் இல்லாமல் அவருக்கு என்ன தோன்றதை பேசிட்டு இருக்காரு. பொது விஷயத்தில் இப்படிதான் இருக்கு. அமெரிக்க தலைவர் கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம். இன்னைக்கு இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஸோ தினகரனையோ ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி வைக்கிறப்ப அவங்க என்டிஏல இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்குள்ளன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிட்டோம், இவங்க பாஜகவோட இருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க, இவங்களை எப்படி அகாமடேட் பண்ணணும்னு அவர் யோசிச்சிருப்பார்ல. அது ரெண்டாவது வெளியில இன்னைக்கு குமார் கிட்டயோ மீடியா கிட்டயோ சொல்லுவார், சார் அன்கண்டிஷனலா நாங்க சேர தயார்னு சொல்லியாச்சு. அவருக்கு என்ன, தன்னை நம்பி 4 பேர் இருக்காங்க, அவங்கள 4 பேர் மட்டுமில்ல தொண்டர்கள்லாம் இருக்காங்க, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளால் அவங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிற வருத்தம் அவருக்கு நிறைய இருக்கிறது. அவர் அதன் அடிப்படையில் வைத்து தான் அதை ஓப்பனாக அவர் சேர்றதுக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அது இல்லைன்னா அவர் அப்போவே போயிருப்பார், தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அல்லது தினகரன் நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே யார் வேணாலும் வரலான்னாரு. அங்கே தேவைப்படுது, அரசியல் அனுபவம் உள்ளவங்க தேவைப்படுது. அவருக்கு அங்கே என்ட்ரி எப்போதுமே கதவு திறந்திருக்கிறது, அங்கே போயிருக்கலாம். அவர் அதை விட்டு போகிறது மாதிரி இல்லை. அவர் அதிமுக அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மா பேசுனதெல்லாம் இப்போ போட்டு காமிச்சா, பேசுனது அவரை பற்றி பேசியிருக்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட காமிப்பாங்க. எவ்வளோ வேறு யாரையும் பற்றி பேசலை. ஓபிஎஸை பற்றி 3 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஜெயலலிதா எப்படி பேசியிருக்காங்க,
அதெல்லாம் மக்கள்கிட்ட போட்டு காமிச்சாங்கன்னா ஓபிஎஸ் மக்களுக்கு எல்லாரும் பத்தி பேசியிருக்காங்க சார். ஓபிஎஸ் வந்து எடப்பாடியை பத்தி பேசுறதா நான் பார்க்கல. அந்த தொகுதியில் பேசியிருக்காங்க. அவங்க தொகுதி பிரச்சாரத்துக்கு போறப்ப பேசியிருக்காங்க. அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை போய் யூஸ் பண்ணாங்களே, நான் பார்த்தது இல்ல. நீங்க இந்த பரதன்னு சொன்னது தானே சொல்ல வர்றீங்க? இல்ல, ராமாயணத்தை கம்பேர் பண்ணி கொடுத்த பதவியை திரும்பி கொடுத்தது வரலாற்று ஒருத்தர், ரெண்டாவது ஓபிஎஸ். ஆமா, அப்படி ஒருத்தர் வரலாற்றுல தான் படிச்சிருக்காங்க. இல்ல, அதெல்லாம் எடப்பாடி அப்படி பேசுனதை நான் பார்க்கல. அப்படி பார்க்கல. இல்ல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நாளைக்கு பிரதமர் வரும்பொழுது இவர் ரெண்டு பேரையும் சந்தித்து உரிய ஆலோசனை வழங்குவதற்காக தான் நடக்குங்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல். ரெண்டு பேரும், ஏன்னா இவர் உட்பட எல்லாரும் இந்த கட்சியில் யாரெல்லாம் விரக்தியாக பேசிக்கிட்டு விரக்தியாக இருந்துக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து உண்மையிலேயே அதை ஒரு ஒழுங்கான ஒரு ஷெட்யூலை கொண்டு வந்து அவங்க எல்லாம் உழைச்சி அவங்கெல்லாம் உரிமையோடு தன் கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த உழைப்பை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும், அப்படித்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நாளைக்கு வலியுறுத்துவதற்காக கூட பிரதமர் பிரதமர் வலியுறுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு. கேட்போம். பிரதமருடைய வருகை ஏற்கனவே அமித்ஷாவும் இபிஎஸும் ஒன்றா அமர்ந்தார்கள், கூட்டணி உறுதியாச்சு. அதுக்கப்புறமா தொண்டர்கள் மட்டம் வரைக்கும் போற அப்படின்ற அந்த நிலவரத்தில் மாவட்டந்தோறும் இபிஎஸ் உடைய சுற்றுப்பயணத்தில் பாஜகவினர் கணிசமாக வர்றாங்கன்றதையும் பார்க்குறோம். இப்போ பிரதமர் வர்றதால இந்த கூட்டணியை அடிமட்டத்து வரைக்கும் கொண்டு போகக்கூடிய தொண்டர்கள் ஜெல்லாகக்கூடிய அந்த வேலை நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சி வலிமை பெற வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்று தான் விரும்புவாங்களே தவிர கூட்டணி ஆட்சியவோ பிற கட்சிகளின் தயவையோ அவங்க நாட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து தான் இந்த கட்சிக்கு வந்தாங்க, எடப்பாடியை பார்த்து கட்சிக்கு வரல. ஜெயலலிதா என்கிற ஒரு துணிச்சலான தலைமை, அதை பார்த்து வியந்து தான் அந்த கட்சியில் பல பேர் இருந்தாங்க. அந்த குவாலிட்டியை தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர அதிமுக இப்படி பிரிந்து சிதறி கிடக்காமல் இருந்திருந்தால் பாஜக கூட்டணியே அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் அவர்களோடு கூட்டணி போவதற்கு தயங்கியதற்கு அடிப்படையே என்னன்னா, இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மதில் மேல் பூனை மாதிரி மாறிவிடுவார்கள் என்கிற ஒரு கருத்து இருந்ததுனால தான் அவர்களை நோக்கி எந்த கூட்டணியுமே ஏற்படுத்தப்படவில்லை. வெறும் பாஜக கூட்டணி மட்டும்தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அதிமுக வலிமை பெறாமல், அதாவது திமுக வேண்டாம் என்று வாக்காளர்கள் முடிவெடுக்கிற போதெல்லாம் அதற்கான ஆப்ஷனாக அதிமுக தான் தொடர்ந்து இருந்திருக்கிறது. அதே போல அதிமுக மீது அதிருப்தி வந்த போதெல்லாம் அதற்கான மாற்றாக திமுக மட்டும்தான் இருந்திருக்கிறது. நான் அதை கூட அடிக்கடி சொல்வேன், ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவும் திமுகவும். இப்போ ஒரு கரை உடைந்து விட்டது, அதிமுக என்பது ஒரு நதியினுடைய ஒரு கரை உடைந்து விட்டது. அதனால கூட்டணி ஆட்சி பற்றிய விவாதம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை இவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த நிலைமை வந்ததற்கே இவர்களுடைய பிரிவு பெரிய காரணம். அதை ஒன்றுபடுத்தி இருக்க வேண்டும். ஒரு கருத்தின் கீழே, ஒரு குடையின் கீழே அதிமுகவில் யாரும் தனித்தனியாக இந்த கட்சிக்கு எதிரான கருத்தை வெளியே போய் பேசுறாங்க. இப்படி தனியா போனவங்க எல்லாம் என்டிஏக்கு தானே வருவாங்க அப்படின்னீங்க. அப்போ அந்த இன்னொரு கரை பலமா இருக்குன்னு தானே பொருள்? இல்லை, அதாவது தேசிய அரசியலை பொறுத்தவரையில் அது காங்கிரஸோ பாஜகவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில கட்சிக்கு ஒருபடி கீழே தான் அவங்க. மாநில கட்சியின் தயவை நாடி நிற்கக்கூடிய இடத்திலே தான் ஜெயலலிதா வச்சிருந்தாங்க. கலைஞர் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கலாம், ஆனால் திமுக பாஜகவின் கட்டளைகளுக்கு பணிகிற இடத்துல ஒருபோது இருந்ததே கிடையாது. கூட்டணி அவரவர் எல்லைக்குள் நின்று கொண்டுதான் அரசியல் செய்தார்கள். இப்ப எல்லை மீறி அதிமுகவை கையகப்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களே பேசக்கூடிய ஒரு சூழல். ஆட்சி இல்லை அப்படின்னு இபிஎஸ் 5 முறைக்கு மேல சொல்லிட்டார். தனிப்பெரும்பான்மை ஆட்சின்ட்டாரு. அது தனித்து பேசுறாருங்க, தனித்து அப்படி பேசுறாரு. தனித்து, அதாவது பெரும்பான்மை நாங்க தான் தனித்த பெரும்பான்மை பேசுறாங்க. ஆனால் அமித்ஷாவினுடைய கருத்து தவறானது என்று போல்டா சொல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லையே. ஏன் பொதுவா பேசுறாரு, நாங்கெல்லாம் ஏமாளி கிடையாது, அப்படித்தான் ஒரு ஜாடமாடையா பேசுறாரே தவிர வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமில்லை. அது தேசிய அளவில் எந்த கட்சி சொன்னாலும் ஏற்க மாட்டோம்ங்கிற துணிச்சலான அரசியலுக்கு அடிப்படை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? இல்லங்க, அதே அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த பயத்துல இல்ல, லாஜிக்கலா என்ன பாருங்க, 90 சீட்ல திரு கேசிபி சொன்னது அது வரணைக்கு பாத்துக்கலாம். ஆமா, அதுதான் கணக்கு. இல்ல என்ன அதையே முன்னாடி சொல்லணும் சார். அதுக்கு பதில் இல்ல. ஜெயலலிதா இன்றைக்கு இருந்தா கூட்டணி ஆட்சியை பற்றி பேசி இருப்பார்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். பேசி இருக்க முடியுமா? ரெண்டு பேரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி முடிவெடுத்த விஷயம். அது முடிவெடுத்து வெளியே அறிவிச்சுட்டு போயிட்டார் அவர்.
இவர் என்ன சொல்லியிருக்கலாம், தேர்தல் சார் வரட்டும் சார், தேர்தல் வரட்டும், கூட்டணி நாங்கள் எத்தனை சீட்டு சீட் ஷேரிங் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் முடிந்த பிறகு ஓட்டிங் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன எப்படி சீட்டு எப்படி ஜெயிச்சிருக்கோங்கிறத வச்சு முடிவு. இதைத்தான் அவர் சொல்லியிருக்கணும். நான் எடப்பாடி இடத்துல இருந்தால் அதை தான் சொல்லியிருப்பேன். ஒரு பிரச்சனை வந்திருக்காது, உங்களுக்கு விவாதத்துக்கு வேற டாபிக் போயிருப்பீங்க, இந்த விவாதமே வந்திருக்காது. குறிக்கணும் மட்டும், அதாவது தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரே ஒழிய நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக அரசாங்கத்தில் பங்கேற்காது அப்படின்னு சொல்லல அவரு. நான் அறிந்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடத்துல தனிப்பட்ட மெஜாரிட்டியே அதிமுகவுக்கு கிடைத்தாலும் 2 அமைச்சர்கள் பாஜகவிலிருந்து அரசாங்கத்தில் இருப்பார்கள் என்பது வரை பேசப்பட்டிருக்கிறது. அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். லாவகமாக மக்கள் மத்தியில நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு. இதை எடப்பாடி பழனிசாமி கிளாரிஃபை பண்ணணும். அதாவது நேரடியாக பாஜக ஆட்சியில் பங்கேற்க பாஜகவை இன்க்ளூட் பண்ணியா அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம். இதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல யார் சொன்னா? அதிமுக சொல்லுச்சா, பிஜேபி சொல்லுச்சா? யார் சொன்னா? நீங்க சொன்னா உண்மையாயிருமா? நான் சொல்லட்டுமா? இது எப்படிங்க? யூகத்தின் அடிப்படையில் யார் வேணாலும் சொல்லுவாங்க. இப்படிங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் நடந்திருக்காது, ஜெயலலிதா இருந்தால் போயிருக்காது. ஆமா, உண்மை போயிருக்காது. எம்ஜிஆர் இருந்தால் கருணாநிதி காணாம போயிருப்பாரு. அண்ணா இருந்தா கருணாநிதி கொண்டு வேலையே இல்லையே. அப்ப யார் இருந்தாங்கன்னு பேச்சுக்கேன்னா இருந்தா வேலையெல்லாம் போச்சு. ஓபிஎஸ் எதுக்கு, இபிஎஸ் எதுக்கு? அவ இல்லைன்னா ஓபிஎஸ் இபி சொல்றாங்க. அம்மா இருந்தா ஓபிஎஸ் எடுத்து பேசியிருப்பாரா? இல்ல அம்மா இருந்தா ஸ்டாலின் பேசுவாரா? ஸ்டாலின் ஓடி ஒழிச்சு போற சொல்லாமா? ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போதான் சமகால அரசியல் ஸ்டாலின் இருந்தாரு. செத்து போனவங்க அண்ணா இருந்தா பெரியார் இருந்தா போனது அவ்வளவுதான். இப்ப என்னங்கிறத இப்ப யாரு தலைமை எப்படி வந்தா யார் நடத்துறா அதுதான் முக்கியங்க. இப்போ ஆரம்பேரப்பட்டு இருந்தாரு, திருநாகரசு இருந்தாரு, அம்மா சேர்த்துனாங்க, ரைட்டு சேர்த்துனாங்க. மறுபடியும் என்னாச்சு? ஆரம்பேர் நீடிச்சாரா? திருநாகரசு நீடிச்சாரா? கருத்து வேறுபாடு என்று வந்தவர்களை நிச்சயமாக தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. அதான் உண்மை. 4 என்ன சட்டப்படி வெளியே போனாரு, மறுபடியும் வந்தாரு, மரியாதை இருந்ததா? அதுதான் உண்மை. அப்படி என்ன, அதாவது சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு தொண்டர்களை விருப்பத்தை உணர்ந்து கொண்டு கட்சியில் இருந்த பிரச்சனையே வராதுங்க. பெரிய தலைவர் என்று தன்முனைப்போடு செயல்பட்டு விட்டு ஒண்ணுமே நடக்கல, பலகீனப்படுத்த எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தோற்ற பிறகு கெஞ்சி குத்தா யார் நினைப்பான்? அப்ப பலகீனமா முயற்சி யாரு பண்ணா? பலகீனத்துக்கு முயற்சியை பண்ணுவீங்க, பலகீன முயற்சி தோற்ற பிறகு கெஞ்சுன்னு சொன்னா யார் ஏத்துக்காது? அப்படி எப்படிதான் பண்ணுவீங்க? அதாவது அதிமுகவை சிதைப்பதற்கான ஒவ்வொரு நாளும் முயற்சியை பேசுறாங்க. அதிமுக இப்படி ஆகி போச்சு, பலகீனம் ஆகி போச்சு, உடஞ்சு. எப்படி சார் காங்கிரஸ் ஒத்துக்கிறீங்க? சட்டப்படி அதிமுக உடஞ்சிருக்குதா? சின்னம் இருக்குது, கட்சி இருக்குது, அலுவலகம் இருக்குது, தேர்தல் சந்திக்குது. இப்போ வைக்க வரைவானாரு திமுக உடஞ்சு பேசுறீங்களா? அப்படி என்ன, அதாவது கட்சியில் இருந்து சிறு குழுக்கள் வெளியேறுவது. அம்மா திருநாகரசு போனாரு, ஆரம்பீரப்பன் கடைசி வரை என்ன எம்ஜிஆர் சொல்லி கருணாயோட சேர்ந்து கட்சி காட்டி கொடுத்தாரு. அப்ப இவரெல்லாம் வயது கட்சி என்ன திருநாகரசு என்ன காங்கிரஸ் போனாரு, பிஜே போனாரு, கருணாயோட சேர்ந்து கூட்டு வச்சாரு. அப்போ இந்த மாதிரி அதிமுக வளர்ந்தவர்கள் அதிமுகவை காட்டி கொடுத்து விட்டு யார் எதிரியோ அங்கே சரணிதான் வந்தீங்களா? அவர்களை நம்பி அதிமுக எப்போதும் இருக்கக்கூடாது. அதனால்தான் உண்மையாக, அதாவது 1996 இதே அம்மா சொன்னாங்க, அதாவது என் தலைமையில் கட்சி பலகீனப்படுகிறது என்று வெளியேறிய போது ஒவ்வொரு வீடாக சென்று கட்சிக்காரரை கெஞ்சி என் தலைமையை இருக்க வேண்டும் என்று வாதாடியவர் போராடியவர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டுகிறார். இது அம்மா பாராட்டு எல்லா காலத்தையும் எல்லாருக்கும் உண்டுங்க. அது முக்கியம் இல்ல, எப்படி என்ன முக்கியம். நாவலரை அண்ணா பாராட்டினாரு, திமுகவுக்கு நீங்க தலைமையிலே சொன்னாரு. ஆனா அவரா என்னாச்சுங்க, அதாவது ஒரே நிலைப்பாட்டில் உறுதியோடு யார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, என் கட்சியை விட்டு தர மாட்டேன், பலகீனப்படுத்த காரணமா இருக்க மாட்டேன் என்று உறுதியா யார் இருக்காங்களோ அவர்கள் பின் தான் அதிமுக நிற்கும். பலகீனத்தோடு ஓடி வராங்களோ அவன் நம்பிதான் அதிமுக இருக்காதுங்க. அதனால் அதிமுக என்பது இயற்கையாக தேடிக்கொண்ட ஒரு தலைமை எடப்பாடி பழனிசாமி. அவர் எளியவர் தான், அவருக்கு எதுவுமே தெரியாது, படிப்பறிவு இல்லை, பட்டறிவு அப்படிதான் இருக்குது. அவர் மக்களின் மூலம் சந்திக்கிற அந்த அடிப்படையில அவர் மூலமா கொஞ்சம் அறிவை கொண்டு ஆட்சி செய்கிறார், கட்சி நடத்தினார். எனவே எடப்பாடியாரை பத்தி யார் வேணாலும் கீழ்த்தனம் பேசிங்க, அதை பத்தி கவலையே இல்லை. காமராஜரே பேசி கட்சி திமுக, காமராஜர் கேவலப்பட்டி கட்சி திமுக. ஆனாலும் காமராஜர் இன்று வரைக்கும் வாழ்ந்த காரணம்
அவர் மக்களோட மக்கள் இருந்து பணியாற்றியதார். அதே போலதான் காமராஜருக்கு பிறகு கிடைத்த மாபெரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, இப்போ கூட்டணி சர்ச்சை விவகாரங்கள் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசமா அதை பேசிட்டு இருக்கோம். அமித்ஷா ஒன்று சொல்ல, அதுக்கு இபிஎஸ் இல்லைன்னு சொல்ல, திரு கேசிபி அதை வேற மொழியில சொல்றாரு, 2 அமைச்சர்னே உறுதியளிச்சிட்டாங்கன்னு. இதெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த சலசலப்பு இருந்தா எப்படி ஜெல் ஆகும் அதிமுக பாஜக? அதெல்லாம் தீர்ப்பதற்கு மோடி வருகை உதவும்னு நினைக்கிறீங்களா? சார், 50 ஆண்டு அரசியல் அனுபவம் பெற்றவர் எடப்பாடியார். 2021 தேர்தல் இதே மாதிரி 60 தொகுதி 50 தொகுதி அமித்ஷாவுக்கு அடிமை எடப்பாடி, அவ்வளவுதான் காலின் பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க. இப்ப அதுக்கு பிறகு என்னாச்சு? யாராவது வருந்தடிச்சாங்களா? நாங்க சொன்னது தவறுன்னு சொன்னாங்களா? அதே மாதிரி நான் கேசிக்கு சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் பொய்யான. யாரு உங்களுக்கு சொன்னா? என்ன ஆதாரம் கொண்டு சொல்லுங்களா? இருந்தா சொல்லுங்க. அவர் பேசினேன் பேர் சொல்லி சொல்லுங்க, அது வந்து பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன ஆச்சோ? அதாவது இந்த மாதிரி கலப்பி விட்டு யாரோ சொல்வது எல்லாம் உண்மை என்று நம்பி அல்ல நீங்களே ஒன்று உருவாக்கி பேசினால் இது வந்து அதிமுக பேசுவது நல்லதுன்னு நினைப்பது தவறுதான். இல்ல, அமித்ஷா டைரக்டா பதில் கொடுக்கல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சார், நீங்க இவங்க திமுகவை சேர்ந்த உளவுத்துறையும் ஊடகங்களும் திட்டமிட்டு இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று விரும்புகிறது. 2021 மிக குறைவான வாக்குகள் தான் பிஜேபி இருந்துமே திமுக வென்றது. எனவே இந்த முறை அதிமுக பிஜேபி கூட்டணி வென்றுங்கிற பயத்துல இப்படி கலப்பி விடுறாங்க. இதுக்கெல்லாம் பயந்து பேசிங்கன்னா வீங்க. அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் தெளிவா சொன்னார். உங்க தொலைக்காட்சி பேட்டி, இன்னும் தொலைக்காட்சி பேட்டி, பொதுக்கூட்டம் நாடு இல்ல, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும். இதே வேற என்ன சொல்லணுங்க? வேற என்ன பேசணும்? அப்போ நீங்க பதில புதுசா உருவாக்கி பெற நினைச்சீங்கன்னா இந்த கூட்டணியுடைய அந்த நட்பை கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்க. எந்த சூழ்நிலையிலும் பாஜக கூட்டணியை உடைக்க முடியாது. 26 கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு நிமிஷம். அதாவது கூட்டணி ஆட்சிதான் என்று 4 முறை திரும்ப திரும்ப திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்க தந்தி பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியிலையும் கூட அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். சொன்னவர் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். இந்தியாவில் ஆளுகிற அரசாங்கத்தில் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடியவர். நிச்சயமா அவர் போய் பேச மாட்டார். பேசப்பட்டதை உறுதிப்படுத்தப்பட்டதை தான். இல்ல, அதுக்கு 2 விளக்கம் சொல்றாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இல்ல, அது வந்து இவர் சொல்றது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பூடகமா பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லி இருக்கிறார். இல்ல, அதை தாண்டி என்ன சொல்ல முடியும்? இவரெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசாங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற கூட்டணி கட்சிகளோ பங்கு ஏற்காது. முழுமையான 100% இது அதிமுக அமைச்சரவையாக இருக்கும். அந்த உத்தரவாதத்தை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்கிறேன். சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி. இது முடிஞ்சு போயிருமில்ல? ஏங்க, அதாவது தந்தி தொலைக்காட்சி பேட்டியில எடப்பாடியார் தெளிவா சொன்னாங்க. அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தை, அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யார் ஆட்சி இருக்கிறாங்க? அதுக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கிறாரு. என்டிஏனா அந்த கூட்டணிக்கு மொத்தமா அழைக்கிற பேர் இந்தியா கூட்டணி மாதிரி. அடுத்த கேள்வியில முதலமைச்சராக உங்கள் பிஜேபி வருவாங்களா, இல்ல அதிமுக வருவாங்கிறாங்க. இதை வைத்துக் கொண்டு அதிமுக எடப்பாடி இல்ல யாரோ வருவாங்க கலப்பினாங்க. அதாவது இது வந்து மிக தெளிவான முடிவு. அமித்ஷா அவர்கள் சொன்னாரு, அப்படி வச்சுக்கீங்க. எடப்பாடி பயில என்ன சொன்னாரு? ஆமாங்க, அமித்ஷா சொன்ன சரிதான், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்காது. கூட்டணி சொன்னாரா? அதிமுக தனித்து ஆட்சி இன்னைக்கு கூட சொன்னாரு பேட்டியில் பாருங்க. கேட்போம். இறுதி கருத்து எல்லாத்தையுமே திருக்குமார். நம்முடைய திரு மணிகண்டனாக இருக்கட்டும் அல்லது கேசிபியாக இருக்கட்டும், திரு ஓபிஎஸ் வந்து தாவேக்கா கூடலாம் போக மாட்டார் அப்படின்னு அவங்க ஒரு கணிக்கிறாங்க. பட் அவருக்கு இப்போது நடு கிணத்துல தத்தளிக்கிற ஒரு நிலை தான் அவருக்கும் அவர் சார்ந்தவங்களுக்கும் அந்த நிலைமை இருக்கிறது. அவருக்கு அவர் வந்து எந்த முடிவு வேணாலும் அவர் எடுக்கலாம். அதுக்குரிய காலமும் கனிந்து இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் சமீப நியூஸ் வந்து நீங்கள் நாளைக்கு அநேகமாக அதை தான் இருக்குன்னு நினைக்கிற விவாதம். கார்த்திக் சிதம்பரம் விஜய் அழைச்சிட்டு போய் டெல்லியில் பேச போகிறது நாளைக்கோ நடக்க போகிறது. கார்த்திக் சிதம்பரம் விஜயை காங்கிரஸ் நாளைக்கோ நாளைக்கு 2 நாள்லேயே மீட்டிங் நடக்க போகிறது. உங்கள் சோர்ஸ் என்ன அதிகாரப்பூர்வமான இருங்க, கண்டிப்பா இருங்க எனக்கு வரட்டும். நான் சொல்றேன், நான் வந்து இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் யூகத்தை சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. தவறான செய்தியை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதில் எனக்கு மகிழ்ச்சியும் கிடையாது. தெரிவிக்கட்டுமே. அது நான் எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் சில இடத்துல கான்டாக்ட் பண்ணி கேட்டால் ஆமாம் அது இருக்குது, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்தது என்றால் ஏற்கனவே திருமாவளவன் மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 30 சீட்டு அங்கே டிமாண்ட் வைக்க போகிறாரு. அவங்க கொடுக்க போகிறதில்ல. காங்கிரஸ் 60 சீட்டு திமுக கொடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் இருக்குது.
ஆகையினால இங்கே போனால் எல்லாம் கிடைக்கும் எல்லாரும். ஏன்னா இவர் விஜய் வந்து அவருக்கு எல்லா இடத்துக்கும் ஆள் நிறுத்தணும், எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு முதல்ல அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கணுங்கிறது அவருக்குடைய எண்ணம் அவர் அறிவிச்சிட்டார். ஆகையினால காங்கிரஸ், திருமாவளவன், தாவேகா, தேமுதிக, என்ன பாமக இல்லை சாரி, இந்த நாளும் சேர்ந்தது என்றால் பாமக அன்புமணி பிஜேபியோட இருப்பார், அன்புமணி பிஜேபியோட இருப்பார். இந்த நாளும் சேர்ந்தது என்றால் என்ன ஆகுங்கிறத பற்றி நீங்கள் நாளைக்கு நாளானிக்கு விவாதம் நடத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதான் லேட்டஸ்ட். கட்சி இருக்கா? இல்ல வேற கட்சியை பற்றி இப்போதைக்கு சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்றீங்களே சார். இல்லாம இது இருக்கு. அப்புறம் திமுக எது இருக்குங்கிறது நீங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. அதிமுக பாஜகவும் கூட்டணி வரும். புரியுதா? இதுதான் இப்போ ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்கிறது. ஆகையினால அவருக்கு வேற வழி இல்ல. அப்பவும் அதிமுக பாஜக அன்புமணி மட்டும் தான் இருப்பாங்க. அப்படிதான் சொல்ல வரீங்க? அப்படிதான் இருப்பாங்க. ஏசிஎஸ் இருக்காரு, இவரு நம்முடைய ஐஜேகே, மற்ற ஜான் பாண்டியன் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சேர்த்துட்டு அது திரும்ப ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இந்த குறை போக்குறதுக்கு தான் இபிஎஸ் இதுக்கு மேல அவர் பொறுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் தினகரன் என்டிஏல இருக்குன்னு சொல்றாரு. இவரு திரு எடப்பாடி பழனிசாமி அது அவர் சொல்றாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு. இந்த முடிவுகள்லாம் அனைவரும் நாளைக்கு ஒரு முடிச்சு நாளை 27 நைட்டுக்குள்ள இதுக்கு ஒரு நல்ல நமக்கு கிளாரிட்டி கிடைக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே சார். குமார் வலதுசாரி ஆதரவாளர் குமார் அவர்களுடைய கற்பனை வளத்தை நான் முதல்ல பாராட்டுறேன். அப்படிலாம் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமை தான் அதை முடிவு செய்யும். திருமாவளவன் அரசியல் அனுபவத்திலே பழுத்த அனுபவம் உடையவர், முற்போக்கு சிந்தனை உடையவர். அவர் இந்தியா கூட்டணியினுடைய தூண்களில் ஒருவர். இது வந்து வெறுமனே மாநில அரசியலில் மட்டும் பங்கு பெறக்கூடியவர்கள் அல்ல. திடீர்னு ஒரு அணி மாறினதெல்லாம் அப்படியெல்லாம் தலைமையோடு ஆலோசிக்காமல் யாரும் எடுக்க மாட்டாங்க. திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த மைதானத்துக்குள்ளே தான் விளையாடுவோம், நாங்கள் எவ்வளவு முரண்பட்டாலும் இந்த மைதானத்துக்குள்ளே திமுக என்கிற அந்த எல்லைக்கோட்டுக்குள்ளே இருந்து தான் விமர்சனம் செய்வேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். இன்னும் அவரை வந்து அங்கே போகிறார் இங்கே போகிறாருங்கிற வதந்தியை முதல்ல நிறுத்திடுங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. நம்பர் அங்க ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? நம்பர் பிரச்சனையே இல்லை. இந்த முறை டபுள் டிஜிட்டுக்கு மேல அப்படின்றதுல உறுதியா இருக்கு. அது கூடுதல் தொகுதியை திமுக அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுப்பாங்க. அது அவர்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. இதனாலெல்லாம் சிக்கல் வராது. ஏன்னா விஜய் பின்னாடி போனால் ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டாங்க. விசிகாக்குன்னு இல்லை, யாருக்குமே காங்கிரஸுக்கு யாருக்குமே வரமாட்டாங்க. இந்த அணியில் இருக்கிறதன் மூலமாக அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்களே தவிர அங்கே போனால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பரிசோதனை முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஜயை போய் நம்பி அகில இந்திய தலைமையும் மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவர்களும் பின்ன அவங்க பின்னாடி போவாங்கன்னு சொல்றதே அவங்களை வந்து சிறுமைப்படுத்துகிற செயலா நான் பார்க்குறேன். ஓகே, எழுதிக்கிறது 3 பாயிண்ட் சொல்லிருக்கோம். எஸ்டிபிஐ மாநாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்? பாஜகவோட கூட்டணி இல்லைனாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களது நம்பகத்தன்மை தமிழ்நாட்டு மக்களிடத்துல மிக குறைவாக இருக்கு. இன்னைக்கு அவர் பேசுறது படி நாளை நடந்துப்பாரா அப்படிங்கிறது யாரும் பாஜகக்கு இன்னைக்கு 11% ஓட்டல சார். திமுக எந்த ஆயுதத்தை வேணா எடுக்கணும், இதே இபிஎஸ் தான் சொல்றாரு. இந்த இதுக்குள்ள எல்லாம் போகலீங்க. அவருடைய நம்பகத்தன்மை என்பது வந்து கேள்விக்குறி. அடுத்து இப்போ கூட்டம் சேருதுங்கிறாங்க. மதுரையில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக மாநாடு நடத்தினார். அங்கே வந்தவங்களில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 20 சீட்டு நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அதிமுக கட்சி வந்து ஜெயிச்சிருக்கலாம். கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவனுக்கெல்லாம் அந்த ஓனர்கிட்ட பேசி ஒரு நாள் கூலியை கொடுத்து கூட்டிகிட்டு போய் அந்த கூட்டம் காட்டுறது வேற, ஓட்டுகளாக அவை கட்சிக்கு தானே பொருந்தும். அதிமுக மட்டும் சொன்னா அதாவது அப்போ ஒரு மாநாடு நடந்தது இல்லை மதுரையில், நீங்களே பேசும் வரலாறு காணாத கூட்டம். எம்ஜிஆர் காலத்தில் இல்லை, ஜெயலலிதா அம்மா காலத்தில் இல்லை, ஏன் அப்புறம் அதெல்லாம் ஓட்டா வரல? அதனால எடப்பாடி பழனிசாமி போகிற இடத்துல வர்ற கூட்டத்தை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி உண்மை யதார்த்தங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு இல்லையா, நான் கிராமத்துல மக்களோட மக்களா பழகிறேன், அவங்க லாங்குவேஜ் திலிப்பின்னு. இதெல்லாம் எங்க அப்பச்சி காலத்துல பேசுனது. எடப்பாடியிலிருந்து சிலம்பலயத்திலிருந்து கனடால வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு நல்ல வளர்ந்திருக்கு. இல்ல சார், அது நேட்டிவிட்டி கனெக்ஷன் இல்ல சார். நாங்க எல்லாம் யாருங்க? நாங்க எல்லாம் அமெரிக்கால இருக்கோம். சொல்றேன், சிலம்பலயத்துல இருந்து கனடால வேலை செய்யறாங்க. போன வாரம் என் கூட ஃளைட்ல ஒருத்தர் வந்தாரு, துண்டு போட்டுக்கிட்டு, அந்த அம்மா பின்கோசம் வச்சு கட்டிக்கிட்டு, கனடாக்கு விசா போட்டுருக்கிறவங்க பொண்ணு பையன் அங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லி உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. அவர் ரியாலிட்டியை தாண்டி நிக்கிறாரு. ஓகே மணிகண்டன், இல்ல தனிப்பட்ட கேரக்டரா முக்கியங்க. தனிப்பட்ட அவர் பேசுறது, பழகிறது, போறது இதே முக்கியம். இதை வச்சா தீர்மானிப்பாங்க. இது அவருடைய இயல்பு பேசுறது.
திருப்பி தான் சொல்ற இயல்பான வார்த்தை. நான் அப்படிதான் பேசுவேன், எங்க பாஷா பேசுவோம். இதெல்லாம் முக்கியம் இல்லை. அதாவதுங்க, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அதிமுக ஆட்சியின் போது வந்தால் முதலமைச்சர் வரவேற்பார் எடப்பாடியார், திருப்பி வழி அனுப்பார். அப்புறம் அடிமை. இப்போ அதே எதிர்கட்சியாக திமுக இருந்த போது அவர் செய்த செயல் மோடி வந்து திரும்பி பேக் மோடினாங்க, பலன் விட்டாங்க, கருப்பு கொடி ஆட்டினாங்க. ஆனா இன்றைக்கு மோடி அவர் வந்து பெருமை திமுக ஆளுங்கட்சியால பேசுது. அதே மாதிரி கருணாநிதி இருந்த போது 63 சீட் கொடுத்து மத்திய ஆட்சிக்கு பயந்து தயாளமாவுக்கு மேட்டலு, ரெய்டு, கனிமொழி கைது, ராசா கைது, இதை வச்சு 63 சீட் வாங்கினாங்க. அப்ப எங்க போச்சு கருணாநிதியுடைய அந்த வீரம்? இதெல்லாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது கம்பீரமா இருக்கும்போது பேசுவாங்க, கொஞ்சம் பலகீனமான பலகீனமா போவாங்க. இது போன்ற செயல் எல்லாம் தமிழ்நாடு அரசு பார்த்து விட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுரை மாநாடு 17 மாநாட்டுல ஒரு பேர் சொன்னாங்களா, 15 லட்சம் பேர் ஓட்டு எம்பி தமிழ்நாடு ஜெயிக்க முடியுங்களா? அதாவது ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் வாங்கணும், அது ஒரு 4 தொகுதி கூட தான் இருக்குது. அதாவது ஒரு மாநாட்டின் கூட்டம் இதெல்லாம் வைத்தெல்லாம் பேச முடியாது. இப்பொழுது திமுக ஆட்சி வேண்டாம் என்கிற ஒரு வெறுப்பை மக்கள் நினைக்கிறாங்க. அந்த வெறுப்பின் அடையாளமாக எடப்பாடியார் செல்லுமிடம் எல்லாம் கூட்டம் இருக்கிறது. நிச்சயமாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற வெற்றி பயணம் 26 ஆட்சி மட்டும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரதமருடைய வருகை அரசியல் ரீதியாக, குறிப்பாக தேர்தலை நோக்கி அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.